வெல்கம் டு மஞ்சுளா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி மாவு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது பஜ்ஜி மாவு. எல்லாமே இதில் கலந்துருக்குங்க. எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதில் ஒரு டம்ளர் பஜ்ஜி மாவு போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கூட கொஞ்சம் அரிசி மாவு, இதில் ஒரு கப்பு, இதில் ஒரு கப்புங்க. அது கூட கடல மாவு ஒரு கப்பு, கொஞ்சம் மாவு சோடா கொஞ்சம், ஒரு சிட்டிகை தண்ணி ஊற்றி கலந்துருவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துருவோம். சுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். நல்லா அடிச்சுட்டு கலையும். அப்போ தான் கட்டி இல்லாமல் பிசைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்டாக வருங்க. இல்லை உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்குது உங்களுக்கு. மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம இருக்கோம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். நினச்சி போகிற அளவுக்கு. கொஞ்சம் இதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் மாவு கலந்துக்குவோம். இந்த அளவு கொஞ்சம் இதாக. இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங்காக செஞ்சு கொடுக்கலாம். சாயந்தரத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டீ காப்பி குடிக்கிறப்ப இது சாப்பிடுவாங்க. கலந்தாச்சுங்க. இந்த பக்கம் ரெடி. பஜ்ஜி மாவு கலந்தாச்சுங்க. போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. வாழைக்காயை நினச்சி போட்டுருவோம். போட்டாச்சுங்க. வேகட்டும். ஒரு 5 நிமிஷம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்குவோம். நல்லா புசு புசு நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.